ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் இன்று ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தி பரபரப்பான எல்லா ஊடகங்கள்லையும் வந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 6 மாலை மதுரை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட தமிழ்நாடு இல்லை, காவல்துறைக்குள்ளாக மிக பெரும் ஒரு அதிர்ச்சி. காவல்துறையினுடைய கடும் உழைப்பு எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாதது, ஈடு செய்ய முடியாதது. மிக அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறை. அது உண்மையிலேயே அதில் இருந்து வேலை செய்யக்கூடிய அருகில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி சமயத்தில் அவர்கள் நடந்து கொள்ளும் அந்த விதம் மனித தன்மையற்ற செயல் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். 2020ஆம் ஆண்டு சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு தந்தை மகனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க செல்ஃபோன் கடை வச்சுருக்காங்க. அந்த காலகட்டம் கொரோனா தளர்வு இருந்தது. குறிப்பிட்ட நேரம் தான் கடை நடத்தணும், மற்றபடி அந்த நேரத்தில் மூடிடணும், ஒரு கட்டுப்பாடு இருந்தது அந்த நேரத்தில். அதிமுக ஆட்சி அப்போது. அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீதர் என்கிறவரும் இன்னும் சம்மந்தப்பட்ட எஸ்ஐங்கிறவரும் இவர்கள் அந்த நேரத்தை கடந்து கடையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு காரணம் தான். அழைச்சிக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சுட்டு இரவு முழுக்க நிர்வாணப்படுத்தி தந்தை மகன் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகனை நிர்வாணப்படுத்தி மகன் எதிர்க்க தந்தையையும் தந்தை எதிர்க்க மகனையும் மிக கொடூரமாக அடிச்சிருக்கிறாங்க. பின்பக்கத்திலையும் மற்ற இடங்கள்லையும் மிக மோசம், மனித தன்மையற்ற செயல். நீதிபதி அதை குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. அந்த இது முடிச்ச உடனே அவங்க அடுத்த நாள் அங்கே இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறைச்சாலைக்கு கொண்டு போகும்போது தான் நாங்கள் அதிகமான காயம் இருக்குதுன்னு பதிவு பண்ணுறாங்க. மருத்துவமனையில் கொண்டுட்டு போகிறாங்க. மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறக்குறாங்க. இந்த செய்தி என்ன காவல்துறையில் வருதுன்னா, அவர்களாகவே வெளியில் தப்பி ஓடும்போது உருண்டு பிறண்டதில் இந்த காயம் உடல் முழுக்க வந்திருக்குதுன்னு காவல்துறையினுடைய தகவல் அதை சொல்ல வராங்க. இதற்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் அன்றைக்கி குரல் கொடுத்தோன்னு மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி தீயாக பத்துது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தால் இப்படியான மனித உரிமைகளுக்கு அவர்கள் எப்படியெல்லாம் போராடுவார்கள்ன்றதை நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ராவணன் கடுமையான ஒரு போராட்டத்தை குரல் அப்போயே வருது. அந்த நேரத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதே எடப்பாடி அரசு தான் அப்போ உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உடனே உத்தரவிட்ட பிறகும் கூட அது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இது சிபிஐ வழக்காக மாற்றப்படுகிறது பின்னால். இன்னைக்கு இந்த தீர்ப்பில் நீதியரசர் சொல்லும்போது, மதுரை அமர்வு நீதிபதி சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு, உயர் நீதிமன்றத்தால் தான் இந்த வழக்கு உயிரோடு இன்று வரை நடந்து கொண்டிருந்தது, இல்லை என்றால் இந்த வழக்கு எப்பொழுதே புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தான் இந்த சிபிஐ விசாரணைக்கு இவ்வளவுக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகள், 2427 பக்க குற்றப்பத்திரிகை, அடுத்தது 400 பக்கத்தினுடைய ஆவணங்கள், மற்ற ஆவணங்கள், 105 சாட்சிகள் இதில் விசாரிக்கப்பட்டது. பிரதான சாட்சியே இவர்கள் கைதே இல்லை, நடக்கலை, கைது செய்யலை, அழைச்சிட்டு போகலைன்ற மாதிரி முதல்ல காவல் நிலையத்தில் ஒரு எப்பவுமே ஒரு இட்டு கட்டுவாங்கல்ல, அந்த கடையில் இருந்து, கடைக்கு மேலே இருந்து சிசிடிவி கேமரா இந்த காவலர்கள் இவரை வண்டியில் அடித்து இழுத்துட்டு போனதை அங்கேருந்து தான் இந்த சாட்சி வருது. பிறகு அந்த பகுதியில் இருந்த மற்றவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து வியாபாரிகள் இதில் ஒட்டுமொத்தமாக களமிறங்கினாங்க. சமூக ஆர்வலர்கள் களமிறங்கினாங்க. அன்றைக்கி எதிர்க்கட்சியாங்க திராவிட முன்னேற்ற கழகம், உதயநிதியெல்லாம் அங்கே போயிட்டார், கனிமொழியெல்லாம் அங்கே போயிட்டு குரல் கொடுத்தாங்க. ஆனால் அதற்காக உடனே வலிந்து இழுந்து அதெல்லாம் இல்லை, அது லாக்அப் டெத்து தான் அப்படின்னு முரண்டு பிடிக்காமல் உடனடியாக சிபிசிஐடி விசாரணை, அப்புறம் முறையாக அது சிபிஐ விசாரணைக்கு போகிறது. அதிமுகவும் அன்று ஒத்துழைச்சிங்க. அந்த ஒரு வருஷத்தில் 21க்கு பிறகு இவங்களும் வராங்க. இந்த வழக்கு குறிப்பாக என்னென்னா, இந்த அரசு நடத்தவில்லை. நல்லா கவனிச்சிங்க, சிபிஐ தான் இந்த வழக்கை நடத்துது நீதிமன்றத்தில். தமிழக அரசு அல்லது சிபிசிஐடி, தமிழக காவல்துறை, தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கு நடத்தப்படலை. அதுவும் ஒரு பார்ட்டியாக இருந்தது, அவ்வளவுதான். அதில் இப்போ அரசு தரப்பு கருத்து என்னன்னு கேட்பாங்களோ அதெல்லாம் இருந்தது. வழக்கை நடத்தியது முழுக்க சிபிஐ. இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த காவலர்கள்லாம் எஸ்ஐ ஸ்ரீதர் அவர் உள்பட இந்த காவலர்கள் எல்லோருமே மிக மனித தன்மையற்ற செயலாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறது, மனசாட்சி இல்லாமல் நடத்துறது, இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதானா? வாய்ப்பு இல்லை. அதுவும் சொல்கிறாரு, திருந்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கொடுக்க முடியாது. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி
படித்தவர்கள் செய்யக்கூடிய தவறு என்பது வேறு, படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தவறு. அதுவும் அரசு பணியில் இருந்து கொண்டு சட்டம் அதுக்கு ஏற்கனவே வழிவகுத்திருக்கிறது. 2011 அந்த ஆண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து என்னன்னா, காவல் நிலையத்தில் ஒரு கைதியை கொண்டுட்டு போகிறதுக்கு, கைது செய்வதற்கு முன்பு, கைது செய்த பின்பு அவர்கள் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் வந்து நடத்தியிருக்கிறது. அந்த கடுமையான உச்சநீதிமன்ற தீர்ப்பையே இவர்கள் வந்து தூக்கி அடிக்கிற அளவுக்கு தொடர்ந்து காவல் நிலையத்தில் இந்த காவல் மரணம் இனி இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இதுக்கு தயவுதாட்சினை பார்க்கக்கூடாது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழிகாட்டுதலை வந்து கடைபிடிக்காமல் இப்படி செயல்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இந்த காவலர்கள், இந்த எஸ்ஐ, இந்த துறையை சார்ந்தவர்களுடைய வீட்டில் மனைவி இப்படி இருப்பார்கள், அம்மாவுக்கு வயதாகி விட்டது, அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, பராமரிப்பு நான் தான் இருந்தாகணும், குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், இப்படின்றது இந்த முறைப்பாடு இருக்குல்ல, அதையும் கன்சிடர் பண்ணணும்னு நீதிமன்றத்தில் அதெல்லாம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு, பல தீர்ப்புகளை எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கமே காட்டக்கூடாது. மூன்றாவதாக இவர்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னாலும் கூட ஒரு 14 வருஷம், 12 வருஷம், 14 வருஷத்தில் இருந்துட்டு அப்புறம் நன்னடத்தை அப்படின்னு அதுக்கு முன்னாடியே கூட விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய மனித நியாயமற்ற ஒரு மனிதாபிமானம் கொடும் குற்றம் அப்படின்னு தான் குற்றப்பத்திரிகை படிக்கும்போது நெஞ்சம் பதறுகிறது அப்படின்றார். சிபிஐ தாக்கல் செய்து விசாரித்த அதுக்கு 105 பேருடைய சாட்சி, 2427 பக்க குற்றப்பத்திரிகைலாம் படிக்கும்போது படிக்க நெஞ்சம் பதறுகிறது என்கிறார் நீதிபதி. இப்படியானவர்களுக்கு எந்த விதத்திலும் கருணை காட்டக்கூடாது, அவர்கள் குடும்பம் நலிந்து போய்விடும் என்றோ, தாய் தந்தையை பார்க்க பராமரிக்க ஆட்கள் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி எந்த தயவுதாட்சினையும் காட்டாத அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் சொல்லிடுச்சு. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு கருணையெல்லாம் காட்டக்கூடாது, மரண தண்டனை மட்டும்தான் இவர்களுக்கு தீர்ப்பாக இருக்கணும், அதுதான் பாடமாக இருக்கு, இனி இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு இந்த காவலர்கள், உயர் அதிகாரி ஸ்ரீதர், எஸ்ஐ வந்துட்டு உங்களுக்கு பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் இவங்களாம் வந்து இவர்களுக்கு கீழே காவலர்கள் வந்து இருக்கிறாங்க. காவலர்கள் வந்து முருகன், சாமுதுரை, முத்துராஜா, செல்வதுரை, வெயில்முத்து, தாமஸ் பிரான்சிஸ் இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்கல்ல. இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி நான் உயர் அதிகாரி சொல்லிட்டாரு, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அதிகாரி சொன்னால் செய்யத்தானே வேணும், நான் என்ன பண்ண முடியுமா இல்லாது இப்படின்ற மாதிரி இறக்கெல்லாம் அங்கே காட்ட முடியாது. அதிகாரியாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பாகனா அவங்க மறுத்து பேசி இருக்கணும், அது வந்து உங்களுடைய சர்வீஸினுடைய கடமை அது. அதனால் இது வந்துட்டு நீங்கள் எந்த விதத்துலையும் இவங்களுக்கெல்லாம் கருணை காட்ட முடியாது. இவங்க வந்துட்டு அதிகாரி சொன்னதால தான் அவங்க செய்தாங்க, இல்லைன்னா அவங்க வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கும் அந்த தண்டனையினுடைய வலி இருக்கணும் சொல்லிட்டு எல்லோருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை, இரட்டை மரண தண்டனை. அதான் பேரதிர்ச்சி உண்மையிலே. தந்தைக்காக ஒரு மரண தண்டனை, மகன் ஃபெனிக்ஸுக்காக ஒரு தண்டனை, ஜெயராஜுக்கு ஒன்று 2 கொலை இல்லை, 2க்கும் 2 மரண தண்டனை. அது தவிர வந்து 24 லட்சத்தில் இருந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி லட்சம் அது அபராதம் வந்து தனி. எந்த விதத்திலையும் இவங்களுக்கு இறக்கம் காட்டுறதுக்கு இந்த நீதிமன்றம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான குற்றச் செயலாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் நிறைய காரணங்கள் இருந்து நீதிமன்றம் நிறைய பேரை இந்த மாதிரி கடைசி கட்டத்தில் ஏதோ காரணங்களை சொல்லி பல காரணங்கள் வந்து வச்சு விடுதலை பண்ணுவாங்க. இல்லை விடுதலைக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது 5 ஆண்டு தண்டனை, 6 ஆண்டு தண்டனை இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படியான காரணங்கள் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது, சொல்ல முடியாது. எல்லோருக்குமே இரட்டை தூக்கு தண்டனை தவிர்த்து மற்ற பிரிவுகளின்படி 7 ஆண்டு, 3 ஆண்டு, 2 ஆண்டுன்னு எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கும். அதுக்கு முன்பாக மொத்தமே எல்லாருக்குமே 2 மரண தண்டனை என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தூக்கு தண்டனையாக தான் இருக்கிறது. இதில் வந்து காவல் நீதி சிபிஐ சார்பாக இந்த வழக்கை வந்து அவங்களுக்காக நடத்தினது வந்து அந்த டீம், அவருடைய இதில் வந்து விஸ்வராஜ் அப்படின்ற வழக்கறிஞர் தான் வந்து தகவல் வெளியில் சொல்கிறாரு பத்திரிகையாளர்கிட்ட. மத்திய அரசினுடைய ஒப்பீனியன் ஒன்று கேட்பாங்க. சிபிஐ வந்து இதில் விசாரிக்கும் போது மத்திய அரசினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து அரசு ஊழியர்கள் அப்படி இப்படின்லாம் பார்க்கல, மத்திய அரசு வந்து இதெல்லாம் வந்து தயவுதாட்சன்லாம் பார்க்க முடியாது, சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது, மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துடும் தொடர்ச்சியாக வரும்போது, அதிகாரத்தை இவர்களே கையில் எடுத்துக்கொண்டால் அப்புறம் நீதிமன்றம் எதுக்கு இருக்குது, அரசு எதுக்கு இருக்குது, காவல்துறை எல்லாமே தீர்ப்பு எழுதிட்டு போயிடலாமே அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துடுன்ற காரணங்களெல்லாம் அதுக்குள்ளே வச்சு தான் மனசில் வச்சு தான் மத்திய அரசு வந்து சொல்லுது இதில் வந்து இவங்களுக்கு இறக்கம் காட்ட முடியாதுன்னு. மாநில அரசும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. மாநில அரசு தரப்பு கருத்து கேட்பாங்க, மாநில அரசும்
இறக்கெல்லாம் காட்டுற மாதிரிலாம் இல்லை. இவங்க செய்தது கொடுங்குற்றம் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ மொத்தம் இந்த 9 பேர், ஸ்ரீதர் அவர் தான் ஆய்வாளர், அவருக்கு உள்பட எல்லோருக்குமே இரட்டை தூக்கு தண்டனை முடிவாயிடுச்சு. இப்போ இதற்கு மேலே காலம் இருக்கிறது, இது உடனே நடந்துருமானா சொல்ல முடியாது, தெரியல. அது நீதிமன்றம் நடத்துறதை பொறுத்து இருக்குது, அரசு தரப்பு நடத்துறதை பொறுத்து இருக்குது. இந்த வழக்கே நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதை வந்து இதுன்னு கவனித்ததால் தான், சொன்னதால தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்குது. ஏன்னா வழக்கை அவங்கள மட்டும் புதைச்சிருக்க மாட்டாங்க, வழக்கையே புதைச்சிட்டு இருப்பாங்கன்றதை கூட சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நிறைய இதில் இறக்கமே பார்க்கக்கூடாதுன்றது தான் இந்த தீர்ப்பில் மொத்தமே சொல்லியிருக்கிற விட, இவர்களுக்கு இப்படியானவர்களுக்கு ஒரு நிராயுதபாணியாக கைது பண்ணி அவங்கக்கிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை. இதில் வந்துட்டு அதில் நீதிபதி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வந்து அவர்களாக உருண்டு புரண்டு அடித்தாருன்னா புட்டத்தில் வந்து தடியால் அடித்த கொடுங்காயம் இருக்குது, எப்படி அவர்களுக்கு அவர்களே அடித்து கொண்டார்களா அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். உடல் முழுக்க காயம், கொடுங்காயம் அது. அப்போ இரவு முழுக்க மிக மோசமாக தாக்கியிருக்காங்க. 105 பேர்கிட்ட சாட்சியில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரை தான் நிறைய பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அடித்தவங்க எல்லாருமே, அதில் காவலர்களே வந்து ஒரு பெண் காவலர், அவங்களே இதில் வந்து இவர்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக இதெல்லாம் நடந்ததுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த சாட்சி, இந்த சாட்சியில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க விவரிக்கிறதே வந்து அதை படிக்கும்போது அவங்க வாக்குமூலம், அதை சாட்சியோட வாக்குமூலம் இருக்குல்ல, மனம் பதறுது. அதை தான் சொல்ல வர்றாரு. மொத்தம் இந்த குற்றப்பத்திரிகை அதெல்லாம் படிக்க 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 மனம் பதறுகிறது. எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க, தந்தை மகனை மாறி மாறி எப்படியெல்லாம் கொடும் சித்திரவதை பண்ணாங்கிறது. இப்போ இது வந்து ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு வந்து அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு வேணும் தான். இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்துக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டின்றது மிக மிக மோசமானது. கண்டவனே தூக்கிட்டு போய் அடிக்கிறது, கண்டவனையும் வச்சு பண்ணது. எதுக்கும் கேட்டால் வேறு காரணம் இல்லை, கால் உடஞ்சிச்சு, கை உடஞ்சிச்சு, தப்பி ஓட முயற்சித்தார். இப்படி இந்த காரணங்கள் இனி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட 9 பேருக்கு மரண தண்டனை. இப்போ இதில் நடக்கும் வந்து அடுத்தது உயர்நீதிமன்றத்துக்கு போகும், அடுத்தது உச்சநீதிமன்றத்துக்கு போகும், அப்புறம் மேல்முறையீடு மனுன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது நிறைய காலம் இழுக்கும். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ராவணா பார்வையாளருக்கு ஒரு வரலாற்று உண்மையை வந்து சொல்கிறேன். 1982 மதுரை பக்கத்தில் வாடிப்பட்டியில் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் சுபேதார் நல்லகாமன்னு பேர். அப்போ அங்கிருந்த எஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாரு, பிரேம்குமாருங்கிறவர், அவரை வந்து வீட்டு வாடகை காலி பிரச்சனையில் சர்ச்சையை வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரரை அடித்து துணியெல்லாம் இல்லாமல் அரை நிர்வாணத்தோடு சங்கிலி கட்டி ரோட்டில் இழுத்துட்டு வர்றாரு காவல் நிலையத்துக்கு. பிறகு அவர் வந்து வழக்கு தொடர்க்கிறாரு. வழக்கு வந்து எனக்கு ஒரு நீதி வேண்டும், அதுதான் அந்த நல்லகாமன் முன் வச்சது. தொடர்ச்சியாக 82 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 18-20 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் கொண்டுட்டு போகிறாரு. அவர் என்னன்னா அந்த பிரேம்குமார் யாருன்னா, காஞ்சி சங்கரராமன் இருக்கிறார்ல, ஜெயேந்திரர் உள்ளிட்ட எல்லோரு மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லி ஒரு கொலை வழக்கு, காஞ்சி சங்கரராமன், அந்த வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்தவர் பிரேம்குமார். அதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்தது சக்திவேலு, அவர் கூட முன்னெடுத்து இருந்தவர் பிரேம்குமார். அந்த பிரேம்குமார் இத்தனை ஆண்டுகள் வழக்கு நடந்து 20 ஆண்டுகிட்ட நினைக்கிறேன், உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவர் நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணிடுச்சு. அது வரைக்கும் விடாமல் வந்து இந்த நல்லகாமன் வழக்கை நடத்தி கொண்டுட்டு போயிருக்கிறார் பாருங்க. நீதி பரிபாலனை இன்னும் விரைவாக, இது ஒரு தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு. ஆனால் தண்டனை இப்படி உடனுக்குடன் கிடைக்கிறப்ப, தீர்ப்பு உடனுக்குடன் கிடைக்கிறப்ப குற்றங்களும் குறையும். வழக்கை பார்த்துக்கலாம், அது 20 வருஷம் இருக்குது, 20 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறமா நம்ம அதுக்குள்ளே வயசாகவும் போயிடலாம், நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஏன்னா மேல்முறையீடு போட்டு இழுத்துக்கிட்டே போகலாங்க. தண்டனை என்பது உடனுக்குடன் தீர்ப்புகள் என்னைக்கு நமக்கு கிடைக்கிறது, குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கணும். பல சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் நடந்தது மிக குறுகிய காலம்தான். சிபிஐ இந்த விசாரணை எடுத்துக்கிட்டு மிக சிறப்பாக நேர்த்தியாக அரசியல் அழுத்தங்களுக்கு அப்பாற்பட்டு, இதில் அரசியல் அழுத்தங்கள்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உடனே உத்தரவிட்டு உடனே இது எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணார். எல்லாருமே அவங்க மீது வழக்கு நடக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாக இருந்தது அன்றைக்கி இருந்த அரசு. பின்னாடி வந்த இந்த அரசும் நடந்து இருக்கிறது. இது எல்லாம் ஒரு பொது பார்வையை வந்து விரைவாக நடத்துறதுக்கு அந்த 5 வருஷன்றது மிக குறுகிய ஒரு காலகட்டம். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குற்ற வழக்கில், இது ஒரு கிரிமினல் வழக்கில் உடனே கிடச்சிருக்குது.
இன்னும் அடுத்தடுத்து இவங்க கா மேல்முறையீடுன்னு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. எங்கே போனாலும் சரி, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளைத்தான் இந்த மதுரை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வந்து வாசிச்சிருக்கிறார். கருணை இந்தந்த விதத்தில் பெற்றோர்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்ற இறக்கம் கூட காட்ட முடியாது. அதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்ன இருக்கிறது? இவர்களை வந்து இந்த மாதிரி எந்த விதத்திலும் கொடும் செயலை மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாக நடந்து கொண்டவர்கள் இவங்க. கிட்டத்தட்ட ஒரு மிருகம் போல தான். இவங்க திருந்துவார்கள் என்பதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இதுக்கு மேற்கொண்டு எங்கே போனாலும் இவங்களுக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது இது ஒரு நல்ல பாடம். காவல்துறையில் இப்பயும் சொல்ல வரேன், நல்ல நேர்மையான காவலர்கள் இருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கடும் உழைப்பு, மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியது காவல்துறை. அந்த பணி என்பது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்காக அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்பதற்காக உச்சகட்டமாக இப்படியெல்லாம் நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு சொல்ல வருது. மக்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு, வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையிலே இதை வந்து சாட்சியாக ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாட்சியாக வந்து நடந்தது குற்றம் நடந்திருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுலேயே நேர்மையானவர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னா மறுக்கலை. காவல்துறைக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கும். இனி இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. நினைத்தவர்களை நினைத்த நேரத்தில் இழுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதற்கான வழி இதில் இந்த தீர்ப்பில் நிறைய விரிவான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காவல்துறைக்கு உண்மையில் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அரசு தரப்பு தான் காவல்துறைன்றது, முதலமைச்சருக்கு கீழே தான் காவல்துறைன்றது இருக்குது. அந்த அரசு தரப்பை வந்து இவர்களுக்கு இறக்கெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. காவல்துறையில் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அரசு சொல்லியிருக்கு, திமுக அரசு சொல்லியிருக்கு. பாராட்ட வேண்டிய விடயம், நம்ம அதை மறுக்கலாத. எங்களுக்கான வெற்றி அப்படின்னு திமுக சொந்தம் கொண்டாடக்கூடாது முடியாது. காரணம், இந்த வழக்கை நடத்தியது சிபிஐ. அதிமுக காலகட்டத்திலே கொடுத்தாச்சு. அரசு என்ற முறையில் இதை இறக்கம் காட்ட முடியாது. காவல்துறையில் இப்படியான நடக்கிற சம்பவங்களுக்கு இறக்கம் காட்ட அரசு விரும்பவில்லை அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லிக்கிறத வரவேற்கக்கூடிய ஒன்று, அதை இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த அரசில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே வரோம், முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்த உடனே கொஞ்ச காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தலைமைச் செயலகம் இருக்கிறதுக்கு பக்கத்திலே அருகிலேயே அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை காவல் நிலையம்ன்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் மரணம். அவர் அந்த மாதிரி தான், அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அது கோளாறு இது கோளாறு, அதனால் அவர் இறந்து விட்டார்னு சொன்னோன்னே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அடுத்த நாளே வருது. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம்னு நினைக்கிறேன். உடம்பு முழுக்க கொடூர காயங்கள் இருந்தது அந்த இளைஞனுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, கொடூர காயத்தை அது லாக்அப் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொடங்கி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 27 லாக்அப் டெத்துன்னு வந்திருக்கு. அதை நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் நீதிமன்ற காவல் கஸ்டோடியல் ஜுடிஷியல் கஸ்டோடியல்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றத்தின் காவலில் இருக்கக்கூடிய அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா 36 லாக்அப் டெத்து மொத்தம் நடந்திருக்கிறது. அதில் தனியாக வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 36. அது தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா 27 காவல் மரணங்கள் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சியில். அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு? இந்த திமுக அரசு அவங்களுடைய காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இதில். ஷாலின் மரியா அவர்கள் வந்து கொடுத்த ஒரு பேட்டி, மிகப்பெரிய அளவில் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக இருக்கிறாரு. இந்த கஸ்டடி டெத்துன்றது 27 திமுக அரசில் நடந்திருக்கிறதுல அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நடந்திருக்கிறது அப்படின்னு. அது ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களோ அல்லது மற்ற யாராக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. அது அரசு அதிகாரம் என்கிட்ட இருக்கிறதுன்னு அன்னைக்கு என்ன சொன்னது? அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸினுடைய மரணத்துக்கு உடனடியாக அன்னைக்கு இருந்த காவல்துறை என்ன காரணங்களை சொன்னதோ அதே காரணங்களை தான் திரும்பவும் இந்த 21 இந்த ஆட்சி முடிகிற வரை இதுவரைக்கும் நடந்த 27 காவல் மரணங்களுக்கு இந்த அரசு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு பொய் காரணம். அவராக ஓடி உருண்டு விட்டார், இவராக இதுவாயிச்சார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வேற ஏதோ சம்பவம் நடந்துச்சுன்னு இப்படி அடுக்கடுக்கான பொய் குற்றச்சாட்டுகளை இந்த திமுக அரசு தான் இந்த 27 காவல் மரணங்களுக்கும் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறது. ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு இந்த தீர்ப்பை வைத்து எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அதே அளவுக்கு திமுகவில் 27 லாக்அப் மரணங்களும் நடந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. இதற்கு என்ன திமுக பதிலை வைத்திருக்கிறது என்பதையும் மறந்துடக்கூடாது. அதிமுக அரசில் நடந்தது, அன்றைக்கி இருந்த அரசு உடனடியாக விசாரணைக்கு ஒத்துக்கிட்டுச்சு. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு வழக்கிலையும் என்னென்னலாம் செய்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மிக மோசமான ஒருவருக்கு மேலே வேங்கை வயலில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்த அந்த விஷயத்தில்
கடைசி வரை குற்றவாளிகள் பிடிக்கப்படவே இல்லை. இப்போ தேர்தல் நேரத்தில் அந்த ஊர் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம், உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு ஒட்டுமொத்த அந்த ஊர் காலனி மக்களே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அரசு தரப்பில் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்படி தான் இருக்குது, அரசு வந்து இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இந்த அரசு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னால அது சிபிஐ நடத்திய வழக்கு என்பதால் இந்த அளவுக்கு வந்திருக்குது. நீதிமன்றத்தினுடைய விசாரணை அதுக்குள்ளே உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஃபாலோ அப் அதில் இருந்திருக்குது. அதனால் இந்த வழக்கு இங்கே வந்து நிறுத்தியிருக்கிறது. அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு நேர்மையாக விசாரணைக்கு ஒத்துக்கிச்சு. சிபிஐக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு இருப்பார். ஆம்ஸ்டாங் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுக்கிறப்ப அது ஏன் மறுத்து இந்த அரசு விடாப்பிடியாக மிக பெரும் உச்ச வழக்கறிஞர்கள் வச்சு ஏன் அதை வந்து வாதாடணும்? இல்லை மாநில அரசை விசாரிக்கணும், இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி நடந்துருச்சுன்னு ஏன் அதை மறுக்கணும்? இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை. ஆனால் அதிமுக அன்றைக்கி இல்லை, இப்படிலாம் பெரிய அளவில் மெனக்கெட்டு வச்சு நீதிமன்றத்தில் போய் வாதாடி மாநில அரசை தான் விசாரிக்கும், மாநில உரிமை. இதுக்கு உடனே ஒரு கோஷ்டிகள் 1000 இருந்தாலும் மாநில உரிமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, மாநில உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்புறமா இப்படி சொம்படிக்கிறதுலாம் இங்கே இருக்குதுங்க. அந்த மாதிரி சொல்லி நிறைய வழக்குகள் இங்கே இவங்களே வந்துட்டு சிபிஐக்கெல்லாம் விசாரிக்க வேணாம், நாங்களே விசாரித்து தீர்ப்போம், உடனடியாக கொடுத்துறோம் அடம்பிடிச்சி நின்றதெல்லாம் திமுக அரசில் நடந்திருக்கிறது. இது வரைக்கும் 27க்கும் பதில் என்ன சொல்ல போகிறதுன்றதையும் நம்ம இதில் சேர்த்து பார்க்குறோம். இவர்கள் மீது குற்றச்சாட்டாக வைக்கல. இந்த நியாயத்தை, இந்த தீர்ப்பை இந்த 27 லாக்அப் டெத்துக்கும் இவர்கள் வழங்கினால் இந்த மாதிரி வேகமாக விரைவாக நடத்தி முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இதில் கவனிக்கப்பட வேண்டியது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மேற்பார்வை அடிப்படையில் இந்த வழக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றத நீதிபதி குறிப்பிடுகிறார். இப்போ அப்படியே இங்கே வருவோம். கரூரில் வந்துட்டு நடிகர் விஜய்னுடைய கூட்டத்தில் எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்றது இருக்குது. 40க்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. அதற்கான விசாரணை என்பது உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில், உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தனி வழிகாட்டுதலில் அதிகாரிகளும் கூட வந்து ஒன்றாக சேர்ந்து கண்காணித்து இந்த வழக்கை விசாரிக்கணும். அப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. நடிகர் விஜய் 2 முறை போயிட்டு வந்திருக்காங்க, இன்னும் மற்றவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. இவர்கள் தான் அதில் வந்து இருக்காங்க. இன்னும் குற்றவாளியாக விஜய் சேர்க்கப்படலை. விசாரணையில் தான் வச்சுருக்கிறாங்க. அரசு தரப்பில் இனிமேல் சிபிஐ வந்து கூப்பிடும். ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மேற்பார்வையில் சாத்தான் குளத்தில் இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸினுடைய வழக்கு இப்போ எப்படி முடிஞ்சிருக்குதோ அதே போல தான் கரூர் மரணமும், அந்த நெரிசலில் மக்கள் இறந்தது இருக்கு இல்லைங்களா, கரூரில் அத்தனை பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த வழக்கும் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில், உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு அதிகாரி, காவல் அதிகாரியினுடைய தலைமையில் எல்லாம் சேர்ந்து அவ்வப்போது தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு உடனே கொண்டு என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கின்றதையும் குறிப்பிட்டு இந்த வழக்கை வந்து நடத்துது. இந்த வழக்கு என்னாகும், யார் இதில் சிக்குவாங்க, எப்படி முடியும் அப்படின்னு தெரியாது. இந்த வழக்கை விசாரிப்பதும் சிபிஐ தான் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.